ஓம் நமோ வெங்கடேஷாய. நவம மாதத்துக்குண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணதில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் தவிர மற்ற எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அடுத்து நவம மாதத்துக்குண்டான திருமலா திருப்பதி தலக்கோணம் 3 இடங்களுக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் இன்றைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த புக்கிங் எப்படி பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ அவசியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டிடிடியோட ரூம் புக்கிங் லேட்டஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ரூம் புக் பண்ண போகிறதா இருந்தால் கன்ஃபார்ம்டாக ரூம் கிடைக்கிறதுக்கும் ரூம் புக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரூம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு திருமலா அக்காமடேஷன் பற்றி மட்டும் பார்க்கலாம். திருமலாவில் நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா, திருமலாங்கிறது மலை மேலே மேல் திருப்பதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான லொக்கேஷன். நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு தரிசன டிக்கெட் அவசியம் நம்ம நவம்பரில் புக் பண்ணியிருக்கணும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். லக்கிடி, பார்ட்டித சேவா, புஷ்பயாகம், வர்ச்சுவல் சேவா, அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட், 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று நம்ம புக் பண்ணிக்கணும். அடுத்து குறைஞ்சது 2 பேருக்காச்சும் புக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம ஆன்லைனில் திருமலையில் ரூம் புக் பண்ணிக்க முடியும். மத்தியானம் 2:55 போலவே ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in அதில் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் செய்துக்கோங்க. அப்போது அக்காமடேஷன் கிளிக் பண்ணாதீங்க. அதை கிளிக் பண்ணால் 3 மணிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் ஆகுங்கிற பாப்பப் தான் வரும். வேறு ஏதாவது கிளிக் பண்ணி லாகின் செய்து வச்சுக்கோங்க. எந்த மொபைல் நம்பரில் லாகின் செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமான இன்ஃபர்மேஷன். நீங்கள் தரிசன டிக்கெட் எந்த மொபைல் நம்பரில் புக் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் லாகின் செய்யணும். திருமலாவில் ரூம் புக் பண்ண போகிறதா இருந்தால் நாங்கள் 2 தரிசனம் போட்டிருக்கோம், 300 ரூபாயும் போட்டிருக்கோம், வர்ச்சுவலும் போட்டிருக்கோம், இல்லை 300 ரூபாயும் போட்டிருக்கோம், அங்க பிரதட்சணமும் போட்டிருக்கோம் நவம்பருக்கு. அப்போ எதில் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்றுதில் தான் புக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு தரிசனத்துக்கு மேலே இன்னொரு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் அக்காமடேஷன் திருமலாவில் நவம்பரில் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் ரூம் எடுக்க முடியும். அந்த ரூல் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ தரிசன டிக்கெட் புக் பண்ண அந்த மொபைல் நம்பரில் 2:55 போல் லாகின் செய்து ரெடியாக வச்சுக்கோங்க. கரெக்டாக 3 மணி போல் அக்காமடேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். இந்த ரூல்ஸில் தான் அந்த முக்கியமான ரூல் கொடுத்துருக்காங்க. Pilgrim is permitted to book only one room within a span of 30 days against சேவா தர்ஷன் டிக்கெட் அட் ஸ்ட்ரீட் டிடிங்கிறது திருமலா திருப்பதி. அதாவது நீங்கள் நவம்பர் மாதத்தில் ஒரே ஒரு வாட்டி தாங்க ரூம் எடுக்க முடியும். அதைத்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் எப்படி வேணாலும் புக் பண்ணியிருக்கலாம். அந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து வச்சுக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே படித்து வச்சுக்கோங்க. மீதி ரூல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கிற ரூல்ஸ் தான். இப்போ நம்ம திருமலாக்கு தானே புக் பண்ண போகிறோம். ஸோ லொக்கேஷன் திருமலா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே புக் அக்காமடேஷன் சொல்லிட்டுருக்கும். அதில் நீங்கள் 2 பேருக்காச்சும் குறைஞ்சது புக் பண்ணால் தான் நல்லா டார்க்காக புக்கிங் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி காமிக்கும். இல்லைனா பிளாங்காக இருக்கும். ஒரே ஒரு டிக்கெட் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா புக் பண்ண முடியாது. ஸோ அதை கிளிக் பண்ணி திருமலா சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 4 டைம் ஸ்லாட் காமிக்கும். இந்த டைம் ஸ்லாட் நீங்கள் ஒரு தடவை புக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மாற்றவே முடியாது. எப்போ நீங்கள் திருமலாக்கு போய் ரீச் ஆவீங்களோ அப்போ ஸ்கேன் பண்ணி ரூம் எடுத்துக்கிறதுக்கு உண்டான டைமிங்ஸ். இந்த 6 மணி நேரம் அப்படிங்கிறது ரூம் எடுக்கிறதுக்கு உண்டான டைம். அங்கே போய் ரிசப்ஷனில் உங்கள் ஃபோட்டோவை பிடிச்சி ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம 24 மணி நேரம் ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ இந்த 00:5.59 இருக்கு இல்லையா, அது வந்து நடராத்திரி ரூம் எடுக்கிறது. மீதி 6 to 12ங்கிறது காலையில், 12 to 16ங்கிறது மத்தியானம், 16 to அகெயின் நைட்டு 23.55 இருக்கிறது சாயந்தரத்துலேருந்து நைட் வரைக்கும் ரூம் எடுக்கிறதுக்கு உண்டான டைமிங். ஸோ இதை நீங்கள் முதலையே பிளான் பண்ணிக்கோங்க. இதில் அந்த முடிகிற டைம்லேருந்து லேட்டாக ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் போனால் கூட உங்களுக்கு ரூம் கிடைக்காது. ஆட்டோமேட்டிக்காக ரூம் கேன்சல் ஆகிடும், கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் ஒரு 1/2 hour பிஃபோராவது நீங்கள் ஸ்கேன் பண்ணிடணும். நீங்கள் புக் பண்ண இந்த 6 hours டைம் ஸ்லாட்லேருந்து எவ்வளோ ஹவர்ஸ் அட்வான்ஸாக நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ கீழே 3 இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷன், 6 to 11.59. அதில் நீங்கள் இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்க ரூம் அப்படின்னா 5 மணிலேருந்தே பண்ணிக்கலாம். காலையில் மத்தியானம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 11 மணிலேருந்து பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ரூமும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த நடராத்திரி 00 ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஆனால் ரூம் அந்த 00 டைம்லேருந்து தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது முதல் நாள் கணக்கில் வந்துடும், ரூம் எடுத்துக்கிறது அன்னைக்கு கணக்கில் வந்துடும், தட் டே ஸ்டார்ட் ஆகிற கணக்கில் வந்துடும். ஸோ அட்வான்ஸாக நீங்கள் ரூம் ஸ்கேன் பண்ணிக்கிறதுக்கு உண்டான டைமிங் இதுதான். எண்டு டைமில் தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்.
லேட்டாக போனால் அங்கே சர்வரில் எப்படி அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போது 11.59 ஹவர்ஸ்னால் 11.58க்கே நம்மளோடது க்ளோஸ் ஆகிடும். அதனால் டிலே பண்ணாமல் ஸ்கேன் பண்ணிக்கோங்க இந்த 6 hours டைம் ஸ்லாட்டில். ஸ்கேன் பண்ணுறதுக்கு புக் பண்ணவங்க தான் போகணுங்கிற ரூல் கிடையாது. இப்போ நீங்கள் கீழேருந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கீங்க மலையில், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அங்கே இருக்காங்கன்னா அவங்க கூட உங்களோட தரிசன டிக்கெட்டை மொபைல்லே காமிச்சு கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது, அங்கேயே ஒரு 5-10 நிமிஷம் இருக்கணும். 10 நிமிஷத்தில் நமக்கு ஷியோராக ரூம் அலாட் ஆகிடும். டிலே ஆச்சுன்னா நம்ம திருப்பியும் போய் அங்கே கேட்கணும். அதனால் நீங்கள் அங்கேயே தான் இருக்கணும். அந்த ரூம் அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸில் டைம் போட்டிருக்கும், 2 மணி நேரத்துக்குள்ளார உங்கள் ரூம் எடுத்துக்கோங்க போய் அப்படின்ட்டு. அதுக்குள்ளார ரூம் எடுத்துக்கலன்னா கூட ரூம் கேன்சல் ஆகிடும். அதாவது அந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் அந்த எஸ்எம்எஸில் போட்டிருக்கிற டைம்குள்ளார நம்ம ரூம் எடுத்துக்கணும். திருமலாவில் எங்கே ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ண முடியாது. ரூவாக தான் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். டேரிஃப் அங்கே எந்தெந்த ரூம் வக்கேட் ஆகுதோ அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன டேரிஃபில் ரூம் புக் பண்ணியிருக்கோமோ அப்போ என்ன இருக்கோ அதை நமக்கு கொடுப்பாங்க. இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் புக் பண்ணியிருக்கோம், எங்கள் 2 பேருக்கும் ஒரே பில்டிங்கில் கிடைக்குமா அப்படின்னா 50% சான்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து நீங்கள் உடனே ஸ்கேன் பண்ணுறீங்க, உங்களுக்கு நடுவில் வேறு யாரும் வராமல் அப்படின்னா ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குது ஒரே பில்டிங்கில் கிடைக்கிறதுக்கு. பட் ரூம் நம்ம இங்கே கொடுங்க அங்கே கொடுங்க, நீங்கள் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் கேட்க முடியாது. ரேண்டமாக அவங்க அலாட் பண்ணுறது தான். சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்லிட்டு தனியாலாம் ரூம் கொடுக்கறது கிடையாது. ரிசப்ஷனில் வேணால் கேட்டு பாருங்கள், பட் அந்த மாதிரி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை ஏன்னா இப்போ எல்லா ரிசப்ஷன்லேயும் எல்லா கெஸ்ட் ஹவுஸ்லேயுமே லிஃப்ட் ஃபெசிலிட்டி வேறு இருக்குது. நீங்கள் ஈஸியாக லிஃப்ட்லேயே போயிட்டு வந்துடலாம். அதனால் மோஸ்ட்லி சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு தனியாக கொடுக்கறது கிடையாது. ஏஆர்பி கவுண்டர் 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த 6 hours பேஸ் பண்ணி நீங்கள் அங்கே போய் உங்களோட டிக்கெட்டை காமிச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிக்கிறப்போ 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன் இப்போ சொன்னது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. லேட்டாக போனீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போனாலும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் இதெல்லாமே ஆன் டைமில் ரூம் எடுத்துக்கோங்க. எங்கே அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த எஸ்எம்எஸில் தான் வரும். அந்த எஸ்எம்எஸில் கொடுத்துருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிடணும் நம்ம உடனே. அங்கே போனோம் அப்படின்னா நம்மளை ஃபோட்டோ எடுத்து ஆதார் காமிச்சு அதுக்கப்புறமா ரூம் கொடுப்பாங்க. அந்த எஸ்எம்எஸ் எகெயின் எஸ்எம்எஸ் வரும், அதில் போட்டிருப்பாங்க இத்தனை மணிக்குள்ளார நீங்கள் ரூம் வக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 24 hours ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதனால் ஹவர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரூமில் 2 பேர் 3 பேர் 4 பேர் அப்படின்னு போட்டிருந்தாலும் 7-8 பேர் கூட ஸ்டே பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணுறாங்க. அது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்து தான். ஸோ மினிமம் 2 பேர் கூட போட்டுக்கோங்க. டேட் சூஸ் பண்ணோன்னே டேரிஃப் ஓப்பன் ஆகும். 100 ரூபாய் ரூமுக்கு 500 ரூபாய் காஷன் டெபாசிட். ஸோ 600 ரூபாய் நம்ம பே பண்ணணும். அந்த காஷன் டெபாசிட் நம்ம வக்கேட் பண்ணணும், திருப்பி கொடுத்துருவாங்க. 999 ரூபாய்க்கு நான் ஏசி ரூம் இருக்கும். அதுக்கு காஷன் டெபாசிட் இன்னொரு 999 ரூபாய். 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்கும். அதுக்கும் 1518 ரூபாய்க்கு காஷன் டெபாசிட் கட்டிட்டு டேக்ஸும் வரும். ஏசி ரூம் ஜென்ரலாகவே கொஞ்சமாக இருக்கிறதால சீக்கிரமாக தீந்துடும். அடுத்து 100 ரூபாய் ரூமும் சீக்கிரமாக தீந்துடும். அடுத்து 1000 ரூபாய் ரூம் தீரும். தரிசன டிக்கெட் இருக்கிறதுனால ரூம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்களே, அதனால் கன்ஃபார்ம்டாக எங்களுக்கு ரூம் கிடைக்குமானா அப்படிலாம் கிடையாது. அங்கே இருக்கிறது கொஞ்சமான ரூம்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தான் நம்மளோட ஆன்லைன் புக்கிங் அவங்க எடுத்துப்பாங்க. அதனால தான் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுல புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். பெருசாக இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ண போகிறதில்ல. திருமலை அக்காமடேஷன் ஆல்ரெடி ஆதார் நம்பர்லாம் அவங்கள நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதே எடுத்துருவாங்க. இருந்தாலும் இமெயில் ஐடியெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது கூட நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, ரூவை சூஸ் பண்ணிக்கோங்க, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். திருமலாக்கு புக் பண்ணுறப்போ நீங்கள் 4 பேருக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் போட்டிருக்கேன், 5 பேருக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் போட்டிருக்கேன் வர்ச்சுவல்னா கூட 2 பேரோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும் அங்கே. அப்போ தான் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆதார் காமிச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர். கீ வாங்குறப்போ அவசியம் ஒரு 2 பேராச்சும் அங்கே இருந்தால் தான் நமக்கு கீ கொடுக்குறாங்க, ஸ்ட்ரிக்டாக கொடுக்குறாங்க. நான் பின்னாடி வந்துட்டுருக்காங்க, நடந்து வந்துட்டுருக்காங்க, கடையில் இருக்கிறாங்க, மொட்டையடிக்க போயிருக்காங்க, என்ன ரீசன் நீங்கள் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ இந்த 2 பேரோட டீட்டெயில்ஸில் யாராச்சும் ஒருத்தர் அங்கே இருக்கணும். சாவி வாங்குறப்போ யார் வேணாலும் இருக்கலாம், பட் 2 பேராச்சும் அங்கே இருந்தால் தான் சாவி கொடுப்பாங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ திருமலாக்கு ரூம் புக் பண்ணுறப்போ நம்ம ஜஸ்ட்டு அந்த 2 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்துடும். இமெயில் ஐடி ஸ்டேட் அது மட்டும் கொடுத்துட்டு அட்ரஸ் கேட்டுருந்தாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கு போயிடுங்க. யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவும் புக் ஆகும். ஒருவேளை ரூம் புக் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா அந்த பணம் அதோடு சேர்த்து ரூம் வக்கேட் பண்ணுறப்போ வர காஷன் டெபாசிட் கூட 24 மணி நேரத்துலேயே திரும்பி வந்துடுது.
மீதி மோட் ஆஃப் பேமெண்ட் கூட உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஃபெயில்டுன்னு வந்தால் கூட திருப்பி ஒரே மோட் ஆஃப் பேமெண்ட்டை ட்ரை பண்ணாமல் அதை விட்டுட்டு அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் புக் ஆகாமல் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சு அப்படின்னாலும் சரி, காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் சரி, அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பண்ணால் 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். இப்போது டிலே ஆகிறதே கிடையாது. அதுக்கு மேலே வேறு வழி. ஒரு வேளை ரேராக டிலே ஆச்சு அப்படின்னா மெயில் ஐடி கேளுங்க, சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு மெயில் போட்டு கேட்டுக்கோங்க. திருமலாவில் 50 ரூபாய் ரூம் நேரில் மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். 100 ரூபாய் ரூம் இருக்குது, 1000 ரூபாய் ரூம் இருக்குது, 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போது எல்லாத்துலேயுமே வெந்நீர் வருது. சப்தகிரியில் மட்டும் காமன் பிளேஸில் இருக்கும். ராமகிச்சா, சப்தகிரி, வராகசாமி எல்லாத்துலேயுமே இப்போது எல்லா பிளாக்லேயுமே லிஃப்ட்டும் வச்சுட்டாங்க. 1000 ரூபாய் ரூம்லலாம் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும், இந்தியன் டாய்லெட் இருக்கும், லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கும், ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். 1518 ரூபாய்க்கு 2 ரூம் மாதிரி இருக்கும். ரூம் மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும். ஒரு இதில் பெட் இருக்கும், இன்னொரு இதில் ஒரு சின்ன பெட் போட்டு 2 தனித்தனி பாத்ரூம் லெட்ரின் சூப்பராக இருக்கும் டாய்லெட் எல்லாமே. பட் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அலாட் பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியும். இதுதான் திருமலாவோட ரூல்ஸ். அடுத்து திருப்பதியோட ரூல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரே ஆதார், ஒரே இமெயில் ஐடி, ஒரே இமெயில் மொபைல் நம்பரில் மறுபடியும் திருமலாவுக்கு புக் பண்ணுறப்ப தான் 30 நாள் டைம் கேப் கேட்குறாங்க. ஆனால் ஒரே நாளில் நீங்கள் திருமலாக்கும் திருப்பதிக்கும் அதே ஆதார், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரில் புக் பண்ணிக்கலாம். இல்லை நாளும் பண்ணிக்கலாம். அதாவது முன்னாடி நாள் நீங்கள் திருப்பதிக்கு புக் பண்ணிவிட்டு அதே ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரில் திருமலாக்கு மறுநாளும் பண்ணிக்கலாம். இல்லை சேம் டேவும் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்த நாளும் பண்ணிக்கலாம். அதே மொபைல் நம்பரில் புக் ஆகும், அதே ஆதாரில் புக் ஆகும். அடுத்து திருப்பதி லொக்கேஷனில் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க திருப்பதி லொக்கேஷனுக்கு. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் அப்படின்னா, தர்ஷன டிக்கெட் வச்சிருக்கிற புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக நீங்கள் கீழ் திருப்பதிக்கும் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் அலாட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 2 விதமாக நம்ம கீழ் திருப்பதிக்கு ரூம் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா ஸ்ரீனிவாசமில் இருக்கிற ரூம் 200 ரூபாய் ரூம் இருக்குது, 400 ரூபாய் ரூம் இருக்குது, 600 ரூபாய் ரூம் இருக்கும். அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எங்கேயாச்சும் உங்களுக்கு ரூம் வேணும், கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் ஏசி ரூம், நான் ஏசி ரூம் இருக்குது, தொல்லப்பா கார்டன்ஸில் ஏசி ரூம், நான் ஏசி ரூம் இருக்குது, மாதவம் காம்ப்ளெக்ஸில் ஏசி ரூம் இருக்குது. அதெல்லாம் புக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் திருப்பதி சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கீழ் திருப்பதியில் உங்களுக்கு ரூம் வேணும், உங்கள்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்குது 2 பேருக்கு அப்படின்னா, ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் ஓகே அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட தரிசன டிக்கெட் இல்லை, ஆனால் ரூம் வேணும், பட் வேறு எங்கேயாச்சும் வேணும், தொல்லப்பாலையோ விஷ்ணுலையோ இல்லைன்னா மாதவம் காம்ப்ளெக்ஸில் அப்படின்னா திருப்பதியில் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற தலக்கோணங்கிறது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே ஃபால்ஸ் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. பட் தரிசனத்துக்கு திருப்பதி பெருமாளை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த தலக்கோணம் கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ கீழ் திருப்பதியில் 2 ஆப்ஷனில் இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் வேணும், உங்கள்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்குது 2 பேருக்கு அப்படின்னா இந்த திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் அதை புக் பண்ணிக்கோங்க. மீதி இடங்களுக்கு வேணும் அப்படின்னா திருப்பதி மட்டும் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த 6 மணி நேரம் ரூல்ஸ் சொன்னது எல்லாமே திருமலாக்கு என்ன சொன்னேனோ அதே தான் உங்களுக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கீழ் திருப்பதியில் ரூம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் வேணும் அப்படின்னா டிக்கெட் இருந்தால் நம்ம அங்கே புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் இல்லைன்னா கூட ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வேணும்னா எதிர்த்தாப்பில் விஷ்ணு நிவாசம் இருக்குது. திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் நாங்கள் ஏதாவது ஸ்பெஷல் சேவாஸும் புக் பண்ணுவோம். அப்போ ஓப்பன் ஆகிறப்போ எங்களுக்கு அங்கே தான் ரூம் வேணும்னா நீங்கள் தொல்லப்பா கார்டன்ஸ்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிறப்போ இருக்கும். மினிமம் ரூம்ஸாக இருக்கும், சீக்கிரமாகவும் புக் ஆகிடும். அதனால் அதுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இல்லை பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஸ்டே பண்ணணும் அப்படின்னா மாதவம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. 2மே ஒரே காம்பவுண்டில் தான் இருக்கும். மாதவம் காம்ப்ளெக்ஸில் நீங்கள் ரூம் எடுத்தாலுமே ரிசப்ஷன் ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் தான் இருக்கும். அங்கே போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் மாதவம் காம்ப்ளெக்ஸ்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம். எல்லா ரூம்லேயுமே கார் பார்க்கிங் இருக்கும், கிட்ட கடைகள்லாம் இருக்கும். திருமலாவில் பார்த்திங்கன்னா ஒரு சில ரூம் கெஸ்ட் ஹவுஸ்லேயே மொட்டை அடிக்கிற இடம் இருக்கும், ஒரு சிலது கொஞ்சம் நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்கும். கீழ் திருப்பதியில் நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இந்த திருப்பதி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் டீட்டெயில்ஸ், ஜெண்டர் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த 2 பேரில் யார் நம்ம நேரில் போகிறோமோ அவங்களுக்கு தான் ரூம் கொடுப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் போட்டு நீங்கள் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு புக் பண்ண போகிறீங்கன்னா சேம் தான், ஆதார் நம்பர்லாம் கொடுக்க வேண்டாம். மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு புக்கிங் ப்ரொசீட் பண்ணி பே பண்ணிக்கோங்க. தரிசன டிக்கெட் நம்ம கேன்சல் பண்ண முடியாது, ஆனால் இந்த ரூம் புக்கிங் கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம புக் பண்ண 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் ஃபுல்லாக நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அது எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்னா,
நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்க, கேன்சல் பண்ணணும் அப்படின்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் அக்காமடேஷன் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா கேன்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் நீங்கள் யூபிஐயில் பே பண்ணால் 24 மணி நேரத்தில் வந்துடும். மீதி மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பண்ணால் 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் வந்துடும். இப்போ கொஞ்சம் மந்த்ஸாகவே கேன்சல் பண்ணுற ரூம் அப்டேட் ஆகிறது கிடையாது. அதனால் நம்ம புக் பண்ண முடியாது. அது திருமலாவாக இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு திருமலாவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரூம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். கிடைக்கலன்னா கீழ்த்திருப்பதியில் கூட ட்ரை பண்ணுங்கள். கீழ்த்திருப்பதியில் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் கவுண்டர்லேயே போய் எடுத்துக்கலாம். இல்லை தரிசனத்துக்கு மட்டும் கூட மலைக்கு போயிட்டு வரலாம். அதுவும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை திருமலாலையும் கிடைக்கல, திருப்பதியில் கிடைக்கல, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா டிடிடியோட காமன் ஹால் இருக்குது. அது உங்களுக்கு ஓகேனா லாக்கர் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது. ஒரு சிலதில் லாக்கர்ஸோடு இருக்குது, ஒரு சிலதில் ரூம்ஸ் மட்டும் இருக்குது. அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதில் ஸ்டே பண்ணிக்கலாம். அட் எனி பாயிண்ட் சிங்கிள் பர்சனுக்கு திருமலா திருப்பதி ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கேயுமே ரூம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்சியில் ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லை காஷி மட்டில் கூட லாக்கர் எடுத்துக்கலாம். ப்ரைவேட் மட்ஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லாக்கர் எடுத்துக்கலாம் சிங்கிள் பர்சனாக போகிறீங்க அப்படின்னா. திருமலாலையும் திருப்பதிலையும் இருக்கக்கூடிய டிடிடியோட ரூம்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வீடியோஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கும், எங்கே இருக்கும், எப்படி போகணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்ட கமெண்ட் செஷனில் கேளுங்க. திருமலாவில் ஏஆர்பி கவுண்டரும் 24 hours இருக்கும். கீழ்த்திருப்பதியில் எந்த கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணாலும் அந்த ரிசப்ஷன் ஆஃபீஸ் 24 hours ஓப்பனில் இருக்கும். ஸோ உங்களோட 6 மணி நேரத்துக்குள்ளே போய் நீங்கள் ரூம் எடுத்துக்கோங்க. புக் பண்ணி முடிச்சுட்டு டிலேயாக போகாதீங்க, கேன்சல் ஆகிடும். அரை மணி நேரம் தானே, 1/4 மணி நேரம் தானே கிடையாதாங்க, 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே அது கேன்சல் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ இப்போது ஒரே ஒன்று மட்டும் தான் செக் பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு அக்டோபரில் ஒரு ஆக்டிவ் புக்கிங் இருக்குது, ரூம் புக்கிங். ஆனால் டிடிடியில் இப்போ புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. 30 daysக்கு ஒன்ஸுக்கு தான் ஒரே ஒரு ரூம் தான் புக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட ஆதாரில். அப்படின்னா நவம்பருக்கு புக் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள். ரூல்ஸ் வந்துச்சுன்னா பாப்பப் வந்துடும் நமக்கு, ரீசெண்டாக நீ புக் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டவுட் அப்படின்னா, இப்போ அக்டோபரில் 31 நான் ரூம் போட்டிருக்கேன். பட் நவம்பரில் தான் நான் ரூம் புக் பண்ண போகிறேன். இது நவம்பர் மாதத்தோட கணக்கில் வருமா, இல்லைனா அக்டோபருக்கும் நவம்பருக்குமே 30 நாள் டைம் கேப் பார்ப்பாங்களா அப்படிங்கிறத ஒரே ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆக்டிவ் புக்கிங் இருக்கும்போது நம்ம புது புக்கிங் பண்ணிக்க முடியுமா 30 daysக்கு கம்மியாக அப்படின்ட்டு. பட் அட் எனி பாயிண்ட் நவம்பரில் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க ரூம் அப்படின்னா திருமலாக்கு ஒரே ஒரு ரூம் தான் புக் பண்ணிக்க முடியும், நீங்கள் எத்தனை தரிசனம் டிக்கெட் போட்டிருந்தாலும். எக்ஸ்டென்ஷன் பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, ஜென்ரலாக ஒரு நாள் ஆன்லைனில் நம்ம எக்ஸ்டென்ஷன் புக் பண்ணிக்க முடியாது. பட் ரூம் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு 1 dayக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்படி ஏதாச்சும்னா நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம காலி பண்ணிடணும். அப்போயுமே அட் எனி பாயிண்ட் 3rd day நம்ம ஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே சர்வர்லேயே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. அதனால் 3ஆவது நாள் நம்ம காலி பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்டென்ஷன் இப்படி தான். இல்லைனா சாவி கொடுக்குறப்ப நீங்கள் கேட்டுக்கோங்க. ஈவன் கீழ் திருப்பதியில் கூட அப்படி தான். சாவி கொடுக்குறவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி நீங்கள் ஒரே நாள்லையே அதே ஆதார் இமெயில் ஐடி மொபைல் நம்பரில் திருமலாக்கும் புக் பண்ணிக்கலாம், திருப்பதிக்கும் ரூம் புக் பண்ணிக்கலாம். முன்னாடி நாள் அடுத்த நாள்னு கூட புக் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு டைம். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பத்தம்ல நிறைய அப்டேட்ஸ் ரெகுலராக எவ்ரி டே ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறதுக்கும் திருமலா திருப்பதியில் சுற்றி பார்க்குறதுக்கும் நிறைய சேவாஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் டிடிடி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த புது ரூல்ஸ் எல்லாம் நிறைய பக்தர்களுக்கு போய் சேரும். தேங்க்யூ.